கற்றுக்கொண்டேன். அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன். அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. என் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறுக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விதையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவளுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே.
தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். செல்வன் செல்வமணி செல்வி பிரின்சி அவர்களுடைய திருமண ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக நாம் யாவரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த திருமண ஆராதனைக்கு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பேரிரக்கமும் பேராற்றலும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்று சொல்வதற்கு அபிதமாய் ஆண்டவரே, தேவன் திருமணம் என்கிற உடன்படிக்கையை மனிதத்திற்கு தந்து இந்த நாளிலும் ஆண்டவரே செல்வன் செல்வமணியையும் செல்வி பிரின்சி அவர்களையும் இந்த உடன்படிக்கையிலே இணைக்கும்படியாய் கடவுள் கொண்டிருக்கிற இந்த மனமகிழ்ச்சியான தருணத்திலே இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோமோ அப்பொழுது நாம் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறதா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த திருமண ஆராதனையிலும் உடைய தெய்வீக பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடக்கமும் முடிவும் நானே என்று சொல்கிற கர்த்தர் இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசனத்தினால் நினைத்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் இடையில்லாத திருநாமத்தை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். இது ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை கூற்றுமனமாகவும் நாம் வைத்திருக்கிற பாடல் தானே ஏதேனில் ஆதி மானம் என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஏதேனில் ஆதி மானம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோர் விவாகம் தூய்மையாம் மூவர் பிரசன்னமாவான் மும்மோரை வாழ்த்துண்டாம். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, ஏவா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு கண்ணையும் சேர்ந்த கண்ணீர் ஐந்தனே இவர் கையும் இணைக்க வாருமே. மணமக்கள் நின்று கொண்டிருக்க சபையார் யாவரும் அமரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவிலே தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதை நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் கேட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் இனி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்ய ஒரு அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுளே தமது படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக
கருதுவதால் மறுமணம் உறுதியான அடிப்படையில் நேர்கவுண்டே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। പരിശുദ്ധൻ മഹോന്നത ദേവൻ செல்வமணியாகிய நீர் திருச்சியை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறார். திருச்சியாகிய நீர் செல்வமணியை மாத்திரம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறார். இம்மணப்பெண்ணை திருமணத்துக்கென்று கொடுத்த பெற்றோர் முன்னே இவர் மாநில கொடுக்க வேண்டிக் கொடுத்தார். பெற்றோருக்கும் സ്വർഗീയ സൈന്യങ്ങൾ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്ന സ്വർലോകനാഥനാം മശിഹ. திருச்சியாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும்
சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி கடவுளுடைய தூய நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். துணிசியாகிய நான் செல்வமணியாகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். ఆశ్చర్యకరుడా స్తోత్రం, ఆలోచనకర్త స్తోత్రం, బలమైన దేవా నిత్యుడగలు తండ్రి సమాధానాధిపతి స్తోత్రం, బలమైన దేవా నిత్యుడగలు తండ్రి సమాధానాధిపతి స్తోత్రం. ஓகே ரைட் மாங்கி பிடிச்சி மாங்கி இங்கே பாருங்க தம்பி தொணமாப்பில் வாங்க தொணமாப்பில் வந்து ஹெல்ப் பண்ணணும். உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உடல் சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உடல் சம்பத்து அனைத்தையும்
கிறிஸ்துவின் அன்பானவர்களே, திரு செல்வமணியும் திருமதி திருச்சியும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒரு மகா இறக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமகாரனாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுது உமது நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற திரு செல்வமணியும் திருமதி பிரேஷும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அளித்தவர்களும் இவர்கள் உண்மையால் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்துள்ள உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்டுகொண்டு நீங்கள் இந்த இல்லற வாழ்விலே சேர்ந்து வாழ்வதனால் மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். 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 திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பரிந்து நடப்போம் பாக்கியவான், முயன்றே உழைத்து பலனை உண்பான், முயன்றே உழைத்து பலனை உண்பான், பலனை உண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான், பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். உன்னுதல் இனிய கனியும் தண்ணீர காற்றை கோரி போல் வளரும் கண்ணிய மனைவி பகிர்ந்து இருப்பான், கண்ணிய மனைவி பகிர்ந்து இருப்பான், என்னும் நலங்கள் இல்லத்தில் புரிவான், கண்ணிய மனைவி பகிர்ந்து இருப்பான், என்னும் நலங்கள் இல்லத்தில் புரிவான், பயந்து கர்த்தரை தூய வழியில் படிந்து நடப்போம் பாக்கியவான். ஒளிவ மரத்தை சோர்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே, ஒளிவ மரத்தை சோர்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே, மேலிலானல்ல பாலரன் பாலே வீட்டை கட்டாவி அதை கட்டுவோம் முயற்சி தீனாமறியதை கர்த்தரும் வீட்டை கட்டாவியில் அதை கட்டுவோம் முயற்சி தீனாமறியதை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை போல் வளரும் உன்னோத இனிய கனிகளை தரும் கண்ணிலை காற்றை கொடி போல் வளரும் கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான், கண்ணிய மனைவி இருப்பான், எல்லாரும் நலங்கள் இல்லத்தில் புரிவான், கண்ணிய மனைவி நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரை தூய வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். மனமகிழ்ச்சியான இந்த திருமண ஆராதனைக்கு என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
சங்கீதம் 128. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முன்பாயிற்று. கடவுளை மாற்றி மாற்றி விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான அன்பு சகோதரர் செல்வமணி பிரின்சி அவர்களுடைய திருமண ஆராதனையிலே திரளாய் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். அருமை தம்பி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்திலே எல்லா நிலைகளிலும் பங்கு வகிப்பவர் என்று சொன்னால் அது வகையாக இப்பொழுது நாம் இந்த ஆலயத்துக்கு இன்று பணிகளுக்கு என்று அழைக்கிறோமோ அப்பொழுது நாம் எந்த ஒரு தடையும் சொல்லாதபடி கடந்து கொள்கிறவர் என்பதை நான் நினைத்து பார்த்து இப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய மகனை அருமையான மகள் பிரின்சி அவர்கள் கணவனாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அருமை சகோதரர் செல்வமணியுடைய திருமண காரியமாக நம்முடைய குருசேகரத்துடைய தலைவர் ஐயா அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டபோது பல்வேறு நிலைகளிலே பல்வேறு ஆலோசனைகளை ஐயா அவர்கள் கூறினார். ஆனாலும் குடும்பத்தின் மக்கள் இந்த திருமணத்தை ஒக்கவாஞ்சேரி ஆலயத்தில் தான் வைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தங்கள் விருப்பத்தை தெரிவித்த போது அதை ஐயா அவர்களிடத்திலும் நேரடியாக சென்று இருக்கின்ற எல்லா சூழலையும் நாங்கள் தெரிவித்த போது மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அலங்கான குருசேகரம் என்று சொல்லி ஒரு குருசேகரம் இன்னும் இருக்கிறது. இது அடிஷனலாக இந்த குருசேகரத்தின் பொறுப்பையும் வைத்து மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர். அதோடு வட்டமை மன்றத்திலும் வட்டமை மன்ற தலைவராக பொறுப்பேற்று இந்த நாட்களிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பணிகளையும் பல்வேறு பணி சுமைகள் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த திருமண காரியத்திற்காக ஐயா அவர்களை நாடினோமோ அப்பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் மனம் உகந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்ததோடு மாத்திரம் அல்லாமல் நான் நிச்சயமாகவே இந்த திருமணத்தை நடத்தி தருகிறேன் என்று சொல்லி ஐயா தான் நடத்த முடியும், நான் நடத்த முடியாது. மனம் உகந்து இந்த நாளிலே இந்த திருமணத்தையும் நடத்தி கொடுத்திருக்கின்ற கல்லுப்பட்டி குருசேகரத்துடைய சேர்மனாகவும் அலங்கார குருசேகரத்துடைய சேர்மனாகவும் நம்முடைய வட்டகை மன்றத்துடைய சேர்மனாகவும் இருந்து தொடர்ந்து சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வட்டகை மன்ற தலைவர் அருள் திரு செல்லப்பா ஐயா அவர்களை கல்லுப்பட்டி குருசேகரத்தின் சார்பிலே இருந்து அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு தலைவருடைய ஆசீர்வாதங்களுக்காக இறை வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இறைவனை செய்வோம். இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்காம ஆண்டவரை சொல்கிறோம். இந்த நாளிலும் இல்லறத்தில் இணைந்திருக்கிற திரு செல்வமணிக்காக திருமறையை பேசியதாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் இல்லறத்தை தொடங்கி இருக்கிறவருடைய பிள்ளைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். பாடுவதாக தொடர்ந்து எங்கள் இல்லறமானது நீர் ஆண்டவரை கற்ற செயல்படும்படியாக நாங்கள் எதிர்கொள்கிறோம். கடவுளுடைய கோய பிரசனம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய வார்த்தைகளாக நாங்கள் நடந்து சொல்கிறோம். ஆண்டவரை எங்களோடு பேசும், எங்களோடு இடைபெறும்படியாக நாங்கள் வேண்டிக்கிறோம். நீர்பரமாக்கிறோம். உங்களை பரிசுத்தமுள்ள நடக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இல்லறத்தை புதிதாக தொடங்கி இருக்கிற
திரு சிவமணி, திருமதி பிரிஸ், உங்கள் இருவரையும் ஒட்டலாஞ்சேரி சிஎஸ்ஐ திருச்சபை சார்பாக, குருவானூர் சார்பாக, குருவானுடைய குடும்பத்தின் சார்பாக, உங்கள் கூடி வந்திருக்கிற இறை மக்கள் அனைவருடைய சார்பாக உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமைந்திட ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கடவுள் உங்களுக்கு தொடர்ந்து தந்துடுவாராக. இறை செய்தியை நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதிக நேரம் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். குழந்தைகளோடு நீங்கள் பேச வேண்டாம். ஆலயத்திலே நீங்கள் இங்கே நீங்கள் செவிசாய்க்கு கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமக்கள் பேர் பெற்றவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய குருவானவர்கள் சொன்னவனமாக இன்னைக்கு என்னுடைய டைசனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பேராயத்தில் ஒரு அனுமதியை வாங்கி தான் இந்த திருமணத்திலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலே நான் பங்கு பெற முடியவில்லை. எனவே இந்த திருமண வாழ்வு என்பது ஒரு புதிய தொடக்கம். இந்த திருமண வாழ்வு என்பது இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம். ஆனால் இயக்க நிறைய பயணம். திருமணம் இந்த நாள் என்பது சொல்ல முடியா சிறிய ஒரு புதிய தொடக்கம். ஆனால் இந்த திருமணம் என்பது நீண்ட நெடிய ஒரு பயணம். நம்முடைய முன்னோர்கள் கிராமங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். அதனால தான் சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு நீண்ட நெடிய பயணம். இந்த நீண்ட நெடிய பயணத்திலே கடவுள் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் கடவுளோடு இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு 3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்பயாவது பார்த்தா நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டால் 2 பேரும் சொல்லணும். சரியா? ஆமாம். நீங்கள் சென்னையில் போயிருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருந்தாலும் சரி. போன மாதத்தில் சென்னை டெல்லிஸில் தான் வந்து தங்கினேன். லைட் ஆடிக்கடையில் 2 நாள் தங்கியிருந்தேன். நான் வரலான்னு தான் பார்த்தேன். டைட் ஷெட்யூல். இந்த ஒட்டலாஞ்சேரி சிஎஸ்ஐ திருச்சபைக்கு வருகிற மணமகளை அவருடைய குடும்பத்தை சந்திக்கணும் என்று சொல்லி நினைத்து நேரம் இல்லை. அதனால் நான் வந்துட்டோம். நீங்கள் இல்லறத்தை தொடங்கி இருக்கிற நீங்கள், புதிய இல்லறத்தை தொடங்கி இருக்கிற நீங்கள், நீண்ட நெடிய பயணத்தை அனுபவிக்கிற நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிடித்த திருச்சபையாருக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். சரியா? அப்ப பிலிப்பிய 4ஆம் அதிகாரத்திலே 4வது திருவாக்கியத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா. என்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம்? இன்னைக்கு கல்யாணம், அதனால சந்தோஷமா இருக்கும். ஃபெஸ்டிவல் வந்துட்டா, விழாக்கள் வந்தா சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்துமஸ் வந்தா சந்தோஷம், புத்தாண்டு வந்தா சந்தோஷம். முக்கியமான நிகழ்வுகள், பிறந்த நாள், திருமண நாள், இப்படி முக்கியமான நிகழ்வுகள் என்று சொன்னால் சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு கேட்டு வருவோம், ஒரு புது பிரியாணி போடுவோம். ஆனால் கடவுள் பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து பிலிப்பி திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குதான் கடவுள் உங்கள் இருவரையும் இல்லறத்தில் என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். அதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்து பவுல் அப்போஸ்தலன் அதே விருப்பத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க பேசாம இருக்கிறாரே, சொல்லுமையோ என்ன தேவையோ யாருக்கு கேட்டாங்க, ஏசப்பாக கேட்டாங்க. தம்பி நீங்க வந்து வாலிபர்களிலே ஆலயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்தணும், கடவுளுக்கு தெரியப்படுத்தணும். தேவைகள் வரும்போதெல்லாம் அவர் ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு இல்லை, அது இல்லை, ஒரு 10,000 சீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 சீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. இருவரும் முழங்கால் படிக்கிட்டு
உங்களுடைய தேவைகளை கடவுளத்திலே சொல்லுகின்ற பழக்கத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் பாக்கியம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். முதல்ல இல்லறத்தை தொடங்கி இருக்கிற உங்களுக்கு, நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்கிற உங்களுக்கு கடவுள் உங்களுடைய உழைப்பின் பலனை ஆசீர்வதிக்கிறவர். இல்லையா? பிரயாசம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேலையை செய்து இல்லறத்தை தொடங்கி இல்லறத்தை நீண்ட நெடிய பயணமாக மேற்கொள்கிற உங்களுக்கு கடவுள் உங்களுடைய அலுவல்களையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். முதல் பாயிண்ட், உழைப்பின் பலனை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உறவுகளை ஆசீர்வதிக்கிறவர். உழைப்பை ஆசீர்வதிக்கிற கடவுள் உங்களுடைய உறவுகளை, என்ன உறவு? இன்னைக்கு இருந்த நீங்க கணவன் மனைவி அப்படின்ற உறவை பெற்றுக்கொண்டிருக்க. நேற்று வரைக்கும் நீங்க தனிமையா இருக்கீங்க, அப்படித்தானே? நேற்று தான் வடதுறையை கொடுத்துருக்கோம். அதனால உழைப்பின் பலனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக உறவை ஆசீர்வதிக்கிறவர். சரியா? இந்த புதிய தொடக்கம், நீண்ட நெடிய பயணம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கண்களை போல இருப்பார்கள். அடுத்து என்ன? உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆசீர்வாதம், பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தொடர்ந்து. இதுதான் உறவுக்கான ஆசீர்வாதம். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அருள் போகிறார். உழைப்பின் ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கொடுக்கிற கடவுள் உறவுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மூணாவது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சீக்கிரம் செய்து முடிக்க போறேன். இதை இருக்கா? மைண்டெல்லாம் வேலைக்கு இருக்கா? உயர்வான ஆசீர்வாதம். மூணாவது என்னது? உயர்வான ஆசீர்வாதம். முதல்ல உழைப்பின் ஆசீர்வாதம், உறவுக்கான ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன் என்பது கடவுள் தங்குகின்ற இடம், கடவுள் வாசம் செய்கின்ற இடம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள. எருசலேமின் வாழ்வை பாடல்காரில் இருக்கின்ற ஆசீர்வதியும் கர்த்தரை ஆனந்தம் மிகவி என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அப்பொழுது மணமக்கள் பரிவர்களை கையெழுத்திடுவார்கள். சாட்சி கையொப்பம் இடுவதாக ஒன்றை சொல்லியிருக்கிறவர்கள் முன்பாக வந்து கையொப்பம் முறையாக இந்த அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும்
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை மன்னிப்பது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே உமது அடியாளையும் ரட்சியும். இவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே பலத்திலிருந்து உல்லாசை அனுப்பியர்களும் இவர்கள் என்னைக்கும் காப்பாற்றியர்களும் இவர்களுக்கு பலத்த அண்ணாயும் பகைவரின் இவர்களை தப்புவியும். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்தும் எங்கள் செய்வதாக. சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனுகுலத்துக்கு கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான செல்வமணியும் பெருச்சியையும் கடவுள் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உடைய வார்த்தைகளிலும் கீழ்ப்படிந்து இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை செய்ய அருள்தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் ஏகத்தாரும் உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த அனுகூலத்தை விருத்தியாக செய்த பரமபிதாவே, உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துணியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கு சேர்ந்த சன்மார்க்கராய் வளர்வதை கண்டு கழிவுறும். தேவனுக்கும் அபிமானம் உள்ளவராய் ஒருமித்து வாழ ஒருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களின் சரீரங்களின் ஒரு கட்டளையில் வழியிலும் ஒரு கற்பனை எடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவும் பாதுகாக்கப்பட ஒரு வல்லமையான ஆதரவிட்டாலும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் இல்லடத்திலே புதிதாக இணைப்பிருக்கிற திரு செல்வமணியோடும் திருமதி திருச்சியோடும் குடும்பத்தின் மக்களோடும் வருவதோடும் வீடு மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen.
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 சமூகத்தில் இணைக்கப்பட்ட செல்வம் அவருடைய திருமண வரவேற்பு பிரதேசத்துக்காக செலுத்துகிறோம். அதற்காக பிரசனம் காணாமல் வந்திருந்து குறைந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவார். இவருடைய திருமண வாழ்க்கையை நிறைவாக அவருடைய பாதுகாப்பு Oh
அமைதியாக இருக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். தயவுசெய்து அங்கே இருப்பவர்கள் ஒரு 5 மணியாகவும் ஆண்டவருடைய நிகழ்ச்சிக்கு இதோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவாலயத்தில் கொடுத்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் முதலாவதாக நன்றி செய்கிறேன். மற்றும் வாய்ப்பாக செய்த ஐயா சின்னப்பையா அவர்களுக்கும் மற்றும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் காலையிலே நடந்த திருமணத்திலே ஆயர்களுக்கு 3 குறிப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த குறிப்புகள் மணமக்கள் அதை ஞாபகத்தில் வைக்கிறார்களா இல்லையா என்று ஒரு பரிசோதனை. இந்த 3 குறிப்புகள் ஐயா 3 குறிப்புகள் கொடுத்திருந்தாங்க. என்ன குறிப்புகள்? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்நாளிலே இந்த 127வது சமயத்தில் உழைப்பு வேண்டும், உறவு வேண்டும், எல்லாருக்கும் மேலாக உயர்வு வேண்டும். அப்பொழுது 3 உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் ஒரு 3 காரியங்களை உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வார்த்தையை அவர்களுக்கு மட்டுமல்ல மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த 3 குறிப்புகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, நமக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது குறிப்பு வேதம். இரண்டாவது குறிப்பு கீதம். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முதலிலே நாம் வேத வாசிக்க இருக்க வேண்டும், வேதம். இரண்டாவது குறிப்பு கீதம். எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி இருந்தாலும் கூட நாம் அந்த ஆண்டவரை துதிக்கக்கூடியதை நாம் மறக்காதபடி இருக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு பாதம். ஆண்டவருடைய பாதத்திலே எப்பொழுது நாம் காத்து வைத்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது வேதம். இரண்டாவது குறிப்பு என்ன சொல்ற? இரண்டாவது குறிப்பு இல்ல, நான் புதுசா சொல்றேன். வேதம். இரண்டாவது குறிப்பு கீதம். மூன்றாவது குறிப்பு பாதம். பாக்கியமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக வேண்டும் என்றால் நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா சில பேர் வேதத்தை வாசிக்க வேண்டும் எல்லா வேதங்களும், ஆனா அந்த வேதத்தை வாசிக்க மட்டும் நேரம் இல்லை. என்ன பண்ணுவாங்க? கேலண்டருக்கு போவாங்க. கேலண்டருக்கு பார்த்து ஒரு வசனம் சொல்லி கொடுக்கிறோம். நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்க துதித்து ஆண்டவருடைய மகிமைப்படுத்தி நீங்க அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது உங்களுக்கு 127வது சங்கத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வளர்க்கிறார்கள் என்றால் ஆகவே கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார். இப்பொழுது மாணவர்கள் திருமதி சேகர் அவர்கள் சுகமானவர் யெகோவா எந்த மீட்பரானவர். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத என் வாழ்விலே.
இந்த பிள்ளைகளுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்த வேண்டுமாறு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்மணி போல நீங்கள் அனைத்து ஏற்று அன்றே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஜெபிக்க வந்திருக்கிற தயவுக்காக இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்திய அருமையான நிர்வாகங்களுக்காக திருமண ஆராதனையை நடத்திய வட்டத்தில் வந்த தலைவர் ஐயாவுக்காக இந்த அருமையான கண்மணி மகன் ஞான சேகர் அவர்களுக்காக வாழ்த்துக்கள் வழங்கிய ஞான சேகர் ஐயாவுக்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பிரியமாக இயக்கத்தினுடைய அருமையான அன்றே தேசிகளே ஐயாவுக்காக அவருடைய குடும்பத்திற்காக இந்த அருமையான மிஷனரி இயக்கத்திற்காக ஜெபமாவதற்காக நன்றி. இன்னமும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தமிழ்நாட்டை கல்படி செய்கிறான் கோலாஞ்சேரி அருமையான சபைகளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவையான துணி கனம் மனிதமாகவே செலுத்துகிறோம். கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்மை வருமா என்று நாங்கள் எதிர்பார்த்து நின்ற நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஏந்தி நின்ற எங்கள் கரங்களை இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. இதற்கு எப்படி அப்பா நன்றி சொல்வோம்? Yes, we thank you Lord. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களால் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதோட சொல்லுங்க, முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அவருக்கு நன்றி, நன்றி. முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே.
இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ், கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட அறுக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரமபோத்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரமபோத்பாதனுக்கு, மேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, மேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், ஆதிர பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு. போதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு. பத்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பத்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம்.
எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் சோனா மாறி போர் பெய்துமே தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே
ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் நொறுக்கப்பட்டு கிடந்து, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள்